நாங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை சோதனை விழவிடாது தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரமாம அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் முறையினை பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர் பெற்றவரே நம்ம மரியை இப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. அருள் திரு தாமஸ் ரவாண்டப்பி அவர்களே, நீங்கள் மரண தருவாயில் நீங்கள் அருள் திரு தந்தை கட்சியின் அவர்களுக்கு எழுதிய மடலில் மைக்கேல் என்னுடைய உண்மை ஊழியன் மைக்கேலுக்கு தான் நான் எதுவும் சரியாக நான் கவனிக்கவில்லை. நான் திடீரென்று மரணத்தை தழுவி கொண்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய உண்மை ஊழியன், எனக்கு உண்மையாக இருந்த ஊழியன் மைக்கேலுக்கு தான் நான் மிகவும் வேதனையோடு நான் விட்டு பிரிகிறேன். எனக்கு இவ்வளவு கடந்த காலம் என்னுடைய வாழ்க்கையில் உறுதுணையாக இருந்து எனக்கு உண்மை ஊழியனாக எனக்கு பணிபுரிந்த மைக்கேலையும் அவர் குடும்பத்தையும் கவனிக்கும் பொறுப்பை கோலாஸ் ஆண்டவரிடமும் கையில் ஒப்படைத்து, நீர் மரண தருவாயில் இருக்கும் பொழுது அந்த எழுதின அந்த மடலை இப்பொழுதுதான் தந்தை அவர்களே எங்களுக்கு கிடைத்தது. நீர் அதை எழுதியிருக்கிறபடி என் தந்தை 25 ஆண்டுகள் உமக்கு வழக்கரமாக இருந்து உண்மை ஊழியனாக உழைத்த அந்த மைக்கேல் டிரைவரனுடைய குடும்பத்தை கட்சியினிடமும் கோலாஸ் ஆண்டவரிடமும் ஒப்படைத்து, மறிக்குழந்தை ஆண்டவரிடம் சாமியாரிடமும் ஒப்படைத்து உங்களுடைய மரணத்தை தழுவி கொண்டு அழுத்தி தந்தை அவர்களே, அந்த இவ்வளவு நாட்கள் எங்களுக்கு அந்த நீர் எழுதிய மடல் எங்களுக்கு கிடைக்காமல் தற்போது தான் அது கிடைத்ததே. அது என் தந்தையை பற்றி நீர் எழுதியிருக்கிற அந்த குறிப்பை படித்து நாங்கள் மிகவும் வியப்புற்று, எப்படி என் தந்தை உழைத்திருப்பார், உங்களுக்கு எவ்வளவு உண்மை ஊழியனாக உழைத்தார் 25 ஆண்டுகள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதே நிலையில் அந்த என் தந்தையை வழியை பின்பற்றி நான் 36 ஆண்டுகள் 9 ஆண்டுகள் மாணவனாக, என் 2 மகன்கள் 9 வருடம், என் தந்தை 25 வருடம், மொத்தம் எங்கள் குடும்பம் 88 ஆண்டுகள் அந்த புண்ணிய பூமியிலே வியாகன அன்னி சன்னிதானத்திலே அன்னம்மா பாட்டியினுடைய மடி அரவணைப்பில் மடியிலே வாழ்ந்த எங்கள் குடும்பத்தின் பாதுகாவலராக இருந்து எங்களை பாதுகாத்து என் தந்தையை வேலந்தாங்கள் சுவீகாரம் எடுத்து தத்து எடுத்து வந்து என் தந்தையை இதோ அதனுடைய பலனை உமது உழைப்பின் மூலயமாக எங்களுக்காக அன்னையிடம் பரிந்து பேசும்படியாகவும் எங்கள் ஒவ்வொருவர்களுக்காகவும் முக்கியமாக எங்களுக்கு இருக்கிற பேர பிள்ளைகளே, ஒரு பேர பிள்ளைக்கு மைக்கேல் டஃபி என்று பெயர் வைத்திருக்கிறேன், இன்னொரு பிள்ளைக்கு தாமஸ் டஃபி என்று பெயர் வைத்திருக்கிறேன். நினைவாக ஜோர்ஜ் ஆனந்த் ஒரு பேர பிள்ளையும், டிமிலோ தானியல் ராஜி இன்னொரு பேர பிள்ளையும், 4 பேர பிள்ளைகளையும் உமது பாதத்திலே ஒப்படைக்கிறோம். அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒளிமயமான எதிர்காலம் அவர்களுக்கு அமைய, அவர் வேலை வாய்ப்பு நல்ல விதமாக அமைய, அவருடைய வாழ்க்கை துணைவும் நல்ல விதமாக அமைய, நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உங்களிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த குழுவுக்காக வேண்டி அருள் திரு தந்தை அவர்களே, இந்த உண்மைக்கு அருளாளர் பட்டம் கிடைக்க இதோ நாங்களும் தினந்தோறும் முயற்சி எடுத்து வருகிறோம். இதற்காக முக்கியமாக உங்களுக்கு அருளாளர் பட்டம் கிடைக்க வேண்டும் என்று உம்மிடம் ஆசிரியராக பணிபுரிந்து அதே அந்த கபிரியல் ஆசிரியருடைய மகன் வழி பேரன் ஃபெலிக்ஸ் அவர்களுடைய உழைப்பினால் இன்றைக்கு இந்த பாண்டிச்சேரி மேற்றசனம் பூராக எல்லா ஆசிரியர்களும் அருள் தந்தையர்களும் அதனுடைய எல்லோரும் முயற்சி எடுத்து வருகிறோம். அருளாளர் பட்டம் உங்களுக்கு கிடைக்க ஒவ்வொரு ஊராக சென்று எல்லாம் உங்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து உமது உழைப்பால் பயன்பெற்ற ஆசிரியர்கள் மாணவர்கள் மத்தியில் எழுச்சியை ஏற்படுத்தி உங்களுக்கு அருளாளர் பட்டம் கிடைக்க எங்களுக்கு தந்தையும் பாண்டிச்சேரி மேலாசன் ஆயர் குருக்கள் ஆசிரியர்கள் உம்மிடம் படித்த மாணவர்கள் இப்பொழுது ஓய்வு பெற்ற நிலையில் இருப்பவர்கள் அனைவரோடும் நாங்கள் முயற்சித்து வருகிறோம். அதற்காக முயற்சி எடுத்து வருகிற அந்த குழு உறுப்பினர்களுக்கும் எங்கள் மறை மாவட்ட ஆயருக்கும் மேலும் அனைத்து குருக்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அந்த பணி குழுவில் இருக்கிற தலைவர்களுக்கும் யார் யார் பொறுப்பில் இருக்கிறார்களோ முக்கியம் அந்த ஃபெலிக்ஸ் அவர்களுக்கும் எல்லோருக்கும் நல்ல உடல் சுகத்தை கொடுத்து அவர்கள் உங்களுக்கு விரைவில் அருளாளர் பட்டம் கிடைக்க அவர்கள் காலத்தின் நேரத்தையும் செலவு செய்து வருகிற அவர்களுக்கு நிறைவாக ஆசீர்வதிக்கணும். அவருடைய நோக்கம் வெற்றி பெற வேண்டும். எந்த இடையூறு வந்தாலும் அனைத்தும் தவிடுபடி ஆக்கி விரைவாக உங்களுக்கு அருளாளர் பட்டம் கிடைக்க என் தந்தையினுடைய மரணம் வரையில் அச்சிஷ்டவர் கல்லறை தோண்ட வேண்டும் என்று சொல்லி உயிர் விட்ட என்னுடைய தந்தையினுடைய எண்ணம் நினைவாகும் நாளை எதிர்நோக்கி இருக்கிறோம். அன்னிடம் நாங்களும் மன்றாடி வருகிறோம். ஆமென்.